الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لتؤدن الحقوق إلى أهلها يوم القيامة حتى تقاد للشاة الجلحاء من الشاة القرناء أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி எங்களுடைய உயிரிலும் மேலான ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆல் அஸ்ஹாபுகள் தாபிஊன்கள் தபு தாபிஈன்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை கடமைகளை அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடக்குமாறும் அவன் விலக்கியவைகள் தடுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் அவனுக்கு விருப்பமில்லாதவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் தக்வாவுடைய வசியத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நேர்மையானவன், எப்பொழுதும் நீதி நேர்மை தவறாதவன். அல்லாஹ் எப்படி மிகவும் நேர்மையானவனோ இதே போன்று அவனுடைய அடியார்களுக்கும் எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எப்பொழுதும் நேர்மையாக நடந்து கொள்வதை, அந்த பண்பை எடுத்துக்கொள்வதை அல்லாஹ் ஏவுகிறான். இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்ல், அடியார்களாகிய உங்களுக்கு அல்லாஹு தஆலா எப்பொழுதும் நீங்கள் நேர்மையானவர்களாகவே வாழ வேண்டும் என்பதை ஏவுகிறான்.
இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அடியார்களாகிய உங்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான், கட்டளையிடுகிறான், ஒவ்வொருவருக்குரிய உரிமைகளையும் ஹக்குகளையும் அவரவர்களுக்கு உரிய முறையிலே வழங்குமாறும், وَإِذَا حَكَمْتُمْ بَيْنَ النَّاسِ أَنْ تَحْكُمُوا بِالْعَدْلِ. மனிதர்களுக்கிடையிலே நீங்கள் ஒரு முடிவு கொடுக்கும் பொழுது, தீர்ப்பு செய்யும் பொழுது மிகவும் நேர்மையாக அந்த தீர்ப்பை அளிக்குமாறும் உங்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான். இன்னல்லாஹ நிஇம்மா யஇலுக்கும் பிஹி. அல்லாஹ் உங்களுக்கு இப்படி மிகவும் சிறந்த ஒரு உபதேசத்தை செய்கிறான். இன்னல்லாஹ கான சமீஅன் பஸீரா. அல்லாஹ் உங்களுடைய சகல நடவடிக்கைகளையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான். குர்ஆன் எங்களுக்கு போதிக்கிறது. நேர்மை என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உயர்ந்த பண்பு. அதை அவனுடைய அடியாறுகளில் அவன் கவனிக்கிறான். ஒவ்வொரு மனிதனிலும் இவர் எப்படி இவருடைய கொடுக்கல் வாங்கல்களிலே, இவருடைய பேச்சுவார்த்தைகளிலே, இவருடைய பொறுப்புகளிலே, இது போன்ற ஒவ்வொரு விடயங்களிலும் யார் யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள், நேர்மையாக நடந்து கொள்கிறார்களா, அதற்கு மாற்றமாக நடந்து கொள்கிறார்களா என்பதை அல்லாஹ் விசேடமாக அடியார்களிலே கவனிக்கிறார். ஒரு மனிதன் எப்பொழுதும் அவருடைய மனசாட்சிக்கு நேர்மையாகவே நடக்கும் பொழுது அவருக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அன்பளிப்பாக கொடுப்பது அவனுடைய அன்பையும் முஹப்பத்தையும். பூமிக்கு மேல் வாழக்கூடியவர்களில் அல்லாஹ்வினுடைய அன்பை சம்பாதித்த மனிதர்களில் மிகவும் உயர்ந்த மனிதர்கள் தான் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு அவனுடைய அன்பு என்பதாக குர்ஆன் கூறுகிறது. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், அவர்களை அல்லாஹ் அன்பு வைக்கிறான். அதே நேரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய சுய லாபத்துக்காக வேண்டி அல்லது ஏதாவது ஒரு தன்மிச்சைக்காக வேண்டி நேர்மைக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது, அவன் ஒரு அநியாயக்காரனாக மாறும் பொழுது, அவன் ஒரு அநியாயம் இழைக்கும் பொழுது அல்லாஹ் அவனுடன் கடும் கோபம் அடைகிறான். அல்லாஹ்வுக்கு அவனுடன் கோபம் ஏற்படுகிறது, அவனை அல்லாஹ் வெறுக்கிறான். அதனால் அவனுக்குரிய தண்டனை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வஅம்மல் காஸிதூன் ஃபகானூ லிஜஹன்னம ஹதபா. யாரெல்லாம் நேர்மைக்கு மாற்றமாக அநியாயக்காரர்களாக இந்த பூமியிலே வாழ்கிறார்களோ அவர்களுக்குரிய தண்டனை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அவர்களை நரகத்துக்குரிய விறகுகளாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான். நரகவாசிகள் என்றும் சொல்லவில்லை, ஃபகானூ லிஜஹன்னம ஹதபா. அவர்கள் தான் நரகத்துக்குரிய விறகுகள், எரிகொல்லிகள். அநியாயம் என்பது, நேர்மைக்கு மாற்றமான செயல் என்பது அல்லாஹ்வுக்கு அறவே பிடிக்காது. இதனால்தான் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எத்தனையோ பல பாவங்களை தடுத்திருக்கிறான், இதை செய்ய வேண்டாம். ஆனால் அநியாயம் என்ற பாவத்தை தடுக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு வித்தியாசமான முறையில் தான் அந்த தடையை அடியார்களுக்கு சொல்லுகிறான். எப்படி? இதை நான் எனக்கும் ஹராமாக்கி கொண்டுதான் உங்களுக்கும் ஹராமாக்குகிறேன். அல்லாஹ்வுக்கு அப்படி சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. யா இபாதி, என்னுடைய அடியார்களே,
இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் என்பதை நான் எனக்கும் ஹராமாக்கிக் கொண்டு, வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன், உங்களுக்கும் அதனை ஹராமான ஒன்றாக ஆக்கி இருக்கிறேன். ஃபலா தவாலமு, நீங்கள் யாரும் உங்களுக்கிடையிலே எந்த ஒரு விடயத்திலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம். ஒருவனுடைய மானத்திலே, மரியாதையிலே, உரிமையிலே, சொத்து செல்வங்களிலே யாரும் அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம். அதை நான் எனக்கும் ஹராமாக்கி கொண்டுதான் உங்களுக்கும் ஹராம் என்று சொல்லுகிறேன். ஹதீஸுல் குதுஸிலே அல்லாஹு தஆலா கூறுகிறார். அந்த அளவு பயங்கரமானது. இன்னல்லாஹ லா யظ்லிமுன் நாஸ ஷைஆ, எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் எப்பொழுதும் அணுவளவும் அநியாயம் செய்யவே மாட்டான், அநியாயம் செய்ததும் கிடையாது. வலாகின்னன் நாஸ அன்ஃபுஸஹும் யظ்லிமூன், அடியார்கள் மனிதர்கள் தான் அவர்கள் அநியாயம் இழைத்துக் கொள்கிறார்களே தவிர அவர்களே அவர்களுக்குரிய கெடுதிகளை ஏற்படுவதற்குரிய காரணங்களை உருவாக்கிக் கொள்கிறார்களே தவிர நான் எப்பொழுதும் எந்த ஒரு மனிதனுக்கும் அநியாயம் செய்ததே கிடையாது, அநியாயம் செய்யவே மாட்டேன். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான். கியாமத்துடைய நாளிலும் இந்த உலகத்திலே நேர்மைக்கு மாற்றமாக சில சந்தர்ப்பங்களில் யாரெல்லாம் நடந்து கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். காசு பணத்துடைய விடயத்திலே, காணி பூமியுடைய விடயத்திலே, மான மரியாதையுடைய விடயத்திலே, சொத்து செல்வங்களிலே, பிறருக்கு போக வேண்டிய ஹக்குகளை கொடுப்பது எடுக்கும் விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். மௌத்துக்கு முன்னால் தன்னை பரிசுத்தமாக்கிக் கொண்டு உரியவர்களுக்கு உரியவர்களுடைய அந்த உரிமைகளை, பொருள்களை, சொத்துக்களை வழங்குவதன் மூலம் தௌபாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கியாமத்துடைய நாளில் அவர்களின் முடிவு மிக பயங்கரமாக இருக்கும். இந்த உலகத்தில் மூடி மறைக்கலாம், இந்த உலகத்திலே பொய் வழக்குகளின் மூலம் வெற்றி பெறலாம், இந்த உலகத்திலே அதிகாரங்களை பயன்படுத்தி பிறருக்கு போக வேண்டியவைகளை தனக்கு உரிமையாக ஆக்கிக் கொள்ளலாம். மறுமையில் தப்ப முடியாது. குர்ஆன் மிக பயங்கரமாக அதனை கூறுகிறது. கியாமத்துடைய நாளிலே எப்படிப்பட்ட அநியாயங்களை எல்லாம் நாம் கொண்டு வருவோம், தீர்ப்பு எவ்வாறு செய்யப்படும்? குர்ஆன் கூறுகிறது, வனவஉல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமah. இந்த ஆயத்து தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், உலகத்திலே அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆதரவான ஆயத்து, அநியாயம் இழைத்தவர்களுக்கு எச்சரிக்கையான ஆயத்து. வனவஉல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமah, கியாமத்துடைய நாளிலே இந்த உலகத்திலே அடியார்கள் அவர்களுக்கிடையிலே செய்து கொண்ட கொடுக்கல் வாங்கல்கள், பேச்சுவார்த்தைகள், தீர்ப்புகள் என்ற எத்தனையோ அவர்களுக்குள்ளே செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் விடயங்களிலே நாம் நீதியான நேர்மையான தீர்ப்பு அளிப்பதற்காக வேண்டி நீதி என்ற நேர்மை என்ற பல தராசுகளை வைத்திருப்போம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அங்கே அளப்போம், நிறுப்போம். அது எந்த வடிவத்திலே நிறுக்கப்படும் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா துظ்லமு நஃப்ஸுன் ஷைஆ. இந்த உலகத்திலே உங்களில் யார் யாருக்காவது அநியாயம் நடந்திருக்கலாம், அந்த அநியாயத்துக்கு தீர்வு கிடைக்க மாட்டாதா என்ற ஏக்கத்திலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த அநியாயத்தை எங்களுக்கு சார்பாக தட்டி கேட்பதற்கு ஒருவரும் இல்லையா என்ற அந்த ஏக்கத்திலே பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
சிலர் அப்படியான ஏக்கத்திலும் கவலையிலும் மரணித்தும் இருக்கலாம். அந்த அநியாயத்துக்கு சரியான தீர்வு கிடைக்காமலே அவர் மரணித்தும் இருக்கலாம். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்ற அர்த்தத்திலே ஃபலா துலமு நஃப்சுன் ஷைஆ, கியாமத்துடைய நாளிலே அணுவளவும் யாருக்கும் அநியாயம் என்பது நடக்காது. உரியவர்களுக்குரிய உரிமை சரியாக வழங்கப்படும். எப்படியான அநியாயங்கள் எல்லாம் கொண்டு வரப்படும்? ஒரு ஏக்கருக்கும் ஒரு பேச்சஸுக்கும் செய்த அநியாயம் அல்ல. 1 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் செய்த அநியாயம் அல்ல. ஒரு கடை துண்டு ஒரு வீட்டு துண்டுக்கு செய்த அநியாயம் அல்ல. ஒருவனுக்கு போக வேண்டிய பதவியை வேறு வழியிலே பறித்து எடுத்த அநியாயம் அல்ல. எப்படியான அநியாயங்களை கொண்டு வருவோம் என்றால், وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِّنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا. இந்த உலகத்திலே ஒருவர் அடுத்தவருக்கு செய்த அந்த அநியாயம் கடுகு மணி அளவு இருந்தாலும், இதான் குர்ஆன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. கடுகு மணிக்கு என்ன பெருமதி இருக்கு? கடுகு மணிக்கு ஒரு விலை மதிப்பீடு செய்ய முடியும்? இந்த உலகத்திலே தௌபாவை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த உலகத்திலே உரியவர்களுக்கு உரிமையை கொடுத்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால், கியாமத்துடைய நாளிலே நீங்கள் அநியாயம் செய்துவிட்டு தௌபா இல்லாமல் வந்துவிட வேண்டாம். வஇன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அதைனா பிஹா, நீங்கள் அடுத்தவனுக்கு செய்த அநியாயம், அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் மூடி மறைத்துக் கொண்டு வாழ்ந்தது, அவன் அதை பார்த்து பார்த்து மனம் நொந்து கொண்டு வாழ்ந்தது, இதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். கியாமத்துடைய நாளிலே அது ஒரு கடுகு மணி அளவு இருந்தாலும் அதையும் கொண்டு வந்து விசாரணைக்கு எடுப்போம். ஏன் இதனை நீ அவனுக்கு கொடுக்கவில்லை? பதில் சொல்ல முடியுமா? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் என்றால், வகஃபா பினா ஹாசிபீன், நீங்கள் செய்த அநியாயங்களை நிரூபிப்பதற்கு, உங்களை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு உங்களுடைய கணக்கு வழக்குகள் எங்களுக்கு தேவைப்பட மாட்டாது. கணக்கு வழக்குகளையும் பதிவுகளையும் உங்களுக்கு நாம் காட்டுவோம். இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே, இந்த நாளிலே இப்படி நீ அவனுக்கு அநியாயம் செய்தாய், இப்படி ஒரு ஒப்பந்தம் செய்தாய், இதோ நீ செய்த ஒப்பந்தம் இப்படி, ஆனால் இதை நிறைவேற்றியது இப்படி, இங்கே ஒரு பொய் சத்தியம் செய்திருக்கிறாய், இங்கே ஒரு பொய் வழக்கு பேசி இருக்கிறாய், இந்த காணியிலே உனக்கு இவ்வளவுதான், ஆனாலும் நீ அநியாயமாக எடுத்தது இந்த பகுதி என்றெல்லாம் உங்களுக்கு கணக்கை நாம் காட்டுவோம். வகஃபா பினா ஹாசிபீன். கியாமத்துடைய நாளிலே எதுவரையும் நீதம் செலுத்தப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் பொழுது, சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய அறிவிப்பு, இந்த உலகத்திலே யார் யாருக்கெல்லாம் அவர்களுடைய ஹக்குகள் முறையாக கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு சொன்னார்கள், லதுஅத்துன்னல் ஹுகூகு இலா அஹ்லிஹா யௌமல் கியாமா, உங்களுக்கு இந்த உலகத்திலே அது நேர்மையாக கிடைக்கவில்லையா, கியாமத்துடைய நாளிலே ஒவ்வொரு உரிமையாளர்களுக்கும் அவரவருடைய ஹக்குகள் யாரிடத்திலிருந்து வர வேண்டுமோ உங்களுக்கு அது பெற்று தரப்படும். எதுவரையும் நேர்மை நீதி செலுத்தப்படும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குவதற்கு சொன்னார்கள், ஹத்தா துகாது லிஷாத்தில் ஜல்ஹா மினஷாத்தில் கர்னா. இந்த உலகத்திலே ஒரு ஆடுக்கு கொம்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னும் ஒரு ஆடுக்கு கொம்பு இருக்கவில்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே கொம்பு உள்ள ஆடு கொம்பில்லாத ஆடை குத்திவிட்டு போனது. கொம்பில்லாத ஆடு அநியாயம் செய்யப்பட்டு விட்டது, அதற்கு திருப்பி குத்துவதற்கு கொம்பு கிடையாது. இதை கூட அல்லாஹ் கியாமத்திலே எடுப்பான். அந்த 2 ஆடுகளையும் அல்லாஹ் கியாமத்திலே எழுப்புவான்.
கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து அந்த கொம்பு உள்ள ஆட்டுக்கு அது குத்தியதை போன்று குத்த வைத்து விட்டு இரண்டையும் பார்த்து சொல்லுவான், மண்ணோடு மண்ணாகிவிடு. அந்த ஆடுகளுக்கு மறுமை கிடையாது, அந்த ஆடுகளுக்கு நன்மை தீமை கிடையாது. ஆனாலும் நீதமும் நேர்மையும் கியாமத்திலே இந்த அளவு செய்யப்படும் அடியார்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு. அப்படி என்றால் இவர்களுக்காக வேண்டிய கியாமத்தோ, இவர்களுக்காக வேண்டிய மறுமையோ, இவர்களுக்காக வேண்டி இந்த சுவர்க்கமும் நரகமுமோ, இவர்களுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய குர்ஆன் ஹதீஸிலே வழிகாட்டலோ, அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்களுக்கிடையிலே ஏதாவது அநியாயங்கள் செய்யும் பொழுது, நேர்மைக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது இவர்கள் கியாமத்திலே விடப்படுவார்களா? கியாமத்தில் எப்படி உரிமைகளும் ஹக்குகளும் கொடுக்கப்படும்? அங்கு எது மிகவும் பெருமதியோ அதைத்தான் கொடுக்கப்படும். ஒரு ஹதீஸிலே வருகிறது, கடனுடைய விடயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மோஜம் தபரானி போன்ற கிரந்தங்களிலே வருகிறது, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒருவரிடத்திலே கடன் எடுக்கிறான். உண்மையிலே நான் இந்த கடனை அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்துடன் தான் எடுக்கிறான். அதனை திருப்பி கொடுப்பதற்கு தன்னால் முடியுமான சகல முயற்சிகளையும் செய்து கொண்டே இருக்கிறான், செய்ய வேண்டிய முறையில். ஆனாலும் அவனால் கடைசி வரையிலே கொடுக்க முடியாமல் ஆகிவிட்டது, அப்படியே மரணித்து விட்டான். இந்த மனிதனை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அவன் சார்பாக அந்த கடனை நிறைவேற்றி யாருக்கு அவன் கடன் கொடுக்க வேண்டுமோ அவனை திருப்திப்படுத்துவான். அதை அல்லாஹ் பொறுப்பில் எடுக்கிறான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒருவன் கடன் எடுத்தான், எடுக்கும் பொழுதே கொடுக்கும் நியத்து கிடையாது, அல்லது கொடுக்க வேண்டுமே என்ற அடிப்படையிலே அவன் சரியான முயற்சியை செய்யவும் இல்லை, மூடி மறைத்துக் கொண்டிருந்தான், அநியாயமாக இழுத்தடித்துக் கொண்டிருந்தான். அதனை கொடுக்க கூடாது என்பதுதான் அவனுடைய உணர்வாக இருந்தது. கொடுப்பதற்கு எந்த முயற்சியும் இல்லை, இப்படியே வாழ்ந்து மரணித்தால் கியாமத்துடைய நாளிலே அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், நீ நினைத்தாயா நான் என்னுடைய அடியானுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஹக்கை வாங்கி கொடுக்க மாட்டேன் என்று? அவனுடைய நன்மைகளில் இருந்து இவருக்கு கொடுக்கப்படும், நன்மை இல்லாத போல இவனுடைய தீமை அவனுக்கு அள்ளி கொடுக்கப்பட்டு இவன் நரகத்துக்கு போக வேண்டி வரும் என்றார். இந்த உலகத்திலே சாதாரணமான ஒரு பொருளை ஒரு அரப்பேக்கஸ் காணிக்காக வேண்டி, ஒரு ரூபா ஒரு சில லட்சத்துக்காக வேண்டி மனிதன் சண்டை போட்டுக்கொண்டு போய் வழக்கு பேசிக்கொண்டு மூடி மறைத்துக் கொண்டு அதனை அனுபவிப்பதற்கு முயற்சி செய்கிறான். கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதற்காக வேண்டி கொடுக்க வேண்டி வரும். அவர் தொழுத தஹஜ்ஜத்துகளை, அவர் ஓதிய குர்ஆன்களை, அவர் செய்த சதகாவுடைய நன்மைகளை, அவர் செய்த ஜகாத்துடைய நன்மைகளை, அவருடைய ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மைகளை, அவர் தொழுத நஃபிலான வணக்கங்களுடைய நன்மைகளை, இன்னும் எத்தனை எத்தனை நன்மைகள் செய்தார்களோ, உங்களின் மூலம் யாருக்காவது ஏதாவது ஒரு இடத்திலே அநியாயம் நடந்து அது கொடுக்கப்படாமல் இருந்தால் இந்த நன்மைகளை வாங்கி கொடுக்கப்படும். கியாமத்துடைய நாளிலே ஒரு நன்மை இழப்பதென்பது அவனுக்கு இந்த உலகத்தை போன்ற பல மடங்குகளை இழப்பதை போன்று இருக்கும். ஏன் அங்கு ஒவ்வொரு நன்மையும் இந்த உலகத்தை விட சிறந்தது என்பது கியாமத்துடைய நாளில் தான் மனிதனுக்கு விளங்க வரும். அந்த நேரத்திலே இந்த காணி துண்டுக்காக வேண்டி, இந்த பணத்துக்காக வேண்டி இந்த நன்மையை கொடுக்க வேண்டி வருகிறது என்று அவன் துடிப்பான். ஆனால் அல்லாஹு தஆலா அவனுடைய நேர்மையை வெளிப்படுத்தியாகுவான். ஏன் இந்த உலகத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டுவிட்டது. இன்று சில மனிதர்கள் செய்யக்கூடிய மிக மோசமான அநியாயத்தில் ஒன்றுதான் இந்த காணி பூமியிலே முறையில்லாமல் நடந்து கொள்ளும். மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன் என்ற காரணத்தினாலோ தெரியாது சிலருக்கு இந்த மண்ணுடன் அப்படிப்பட்ட ஒரு மோகம். ஆனால் மிக மோசமான விளைவுகளை கியாமத்தில் அதன் மூலம் சந்திக்கிறார். இந்த குறுகிய நேரத்துக்குள் காணி பூமியுடைய விடயத்திலே யார் அநியாயமாக எடுத்தார்களோ அவர்களுக்கு
ஹதீசுகளிலே சொல்லப்பட்ட 5 பயங்கரமான எச்சரிக்கைகளை சுருக்கமாக சொல்லு. மாணவர்கள் பரீட்சை எழுதக்கூடிய காலம் நீண்ட நேரம் எடுக்க முடியாது. சுருக்கமாக 5 எச்சரிக்கைகள் மிக பயங்கரமானது. காணி பூமியுடைய விடயத்திலே அநியாயம் செய்யக்கூடியது. முதலாவது, அனைத்தும் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடியது அல்லது ஏனைய கிரந்தங்களில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். பலகீனமான ஹதீஸை சொல்லி பயமுறுத்தவும் இல்லை. ஏனென்றால் இன்று சாதாரணமாகிவிட்டது. காணி பிடிப்பது, காணியை கொடுக்காமல் இருப்பது, சொத்து செல்வங்களை முறையாக கொடுக்காமல் இருப்பது. முதலாவது எச்சரிக்கை, அவன் மீது அல்லாஹ்வுடைய பயங்கரமான கோப பார்வை விழுந்துவிடும். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், மன் அஹத ஷிப்ர அருளின் லாலிமன் லகியல்லாஹ வஹுவ அலைஹி கல்பான். இந்த உலகத்திலே அநியாயமாக யார் ஒரு ஏக்கர் அற பேச்ச சொல்ல ஒரு சான் காணி துண்டை அநியாயமாக எடுப்பானோ அவன் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுதே அல்லாஹ் அவனுடன் கடும் கோபத்துடன் இருப்பான். அல்லாஹ்வுடைய கோபம் மனிதனின் மீது பட்டுவிட்டால் இந்த உலகத்தில் அவன் நலவுகளை இழக்க ஆரம்பிக்கும். அது பயங்கரமா. இரவு தொழுகையிலே கால் வீங்கும் அளவு தொழுதுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆவில் ஒன்று, யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்தில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அது பயங்கரமா. இரண்டாவது எச்சரிக்கை புகாரி முஸ்லிமிலே வருகிறது. சஹீஹ் முஸ்லிமிலும் சில அறிவிப்புகள் வருகிறது. 2 பயங்கரமான தண்டனை கொடுக்கப்படும். ஒன்று, அவன் எவ்வளவு காணியை திருடினானோ அபகரித்தானோ அந்த முழு பூமியையும் அவனுக்கு 7 பூமி வரையிலே தோண்டுமாறு அவனுக்கு கட்டளையிடப்படும். இது சஹீஹான ஹதீஸ். ஒரு வாழக்குழி தோண்டுவது எவ்வளவு சிரமம். ஒரு தென்னங்குழி தோன்றுவது சாதாரணமான விடயமா? எந்த அளவு காணியை பிறரிடத்திலிருந்து அநியாயமாக அபகரித்தானோ அந்த முழு காணியையும் 7 பூமி வரையிலே தோண்டுமாறு பணிக்கப்படுவான். யுகல்லிபுல்லாஹு ஐயஹ்ஃபிரஹு இலா 7 அருளீன். தோண்டுவது மட்டுமல்ல, 3வது எச்சரிக்கை தண்டனை, அது தோண்டி வரக்கூடிய 7 பூமியுடைய அந்த மண்ணையும் ஒரு மாலையாக ஆக்கப்பட்டு வளையமாக ஆக்கப்பட்டு அவனுடைய கழுத்திலே போடப்பட்டு அதை தூக்குமாறு சுமக்குமாறு அவன் ஏவப்படுவான். துவ்விகஹு இலா 7 அருளீன். அதற்கு ஏற்றவாறு அவனுடைய உடம்பும் ஆக்கப்படும் என்று வருகிறது. ஒரு மண்மூட 2 மண்மூடையை யாரால் சுமக்கலாம்? ஒரு 5 கிலோ அரிசி பேகை தூக்குவதற்கு இவ்வளவு சிரமப்படுகிறோம். ஒரு வாழக்குழி தோண்டும் பொழுது எத்தனை சாக்கு மண் வருகிறது. 7 பூமி வரையிலே அவன் திருடிய, அவன் அபகரித்த, அவன் அநியாயமாக எடுத்த அந்த காணியை தோண்டி அந்த முழு மண்ணும் மாலையாக ஆக்கப்பட்டு அவனுடைய கழுத்திலே போடப்பட்டு கியாமத்து வரையில் இதனை சுமந்து கொண்டு இரு என்று சொல்லப்படும். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். 4வது தண்டனை, அவன் ஒரு சாபத்துக்குரிய மனிதனாக மாறிவிடுகிறான். அந்த இடம் கூட அவனுக்கு சாபமாக மாறிவிடும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅனல்லாஹு மன் சரக மனாரல் அருள்.
யார் ஒருவனுடைய காணியை பூமியை பிடிப்பதற்காக வேண்டி அந்த காணி பூமியின் அடையாளத்தை திருடுகிறானோ, அதனை இல்லாமலாக்கி விடுகிறானோ, அவனை அல்லாஹ் சபிப்பானாக, அருளை விட்டும் தூரமாக்குவானாக. அவன் ஒரு சாபத்துக்குரிய மனிதனாக மாறிவிடுகிறான். அந்த இடம் கூட அவனுக்கு சாபமாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை பிள்ளைகள் பரம்பரைகளும் பயன்படுத்துவார்களாக இருந்தால் தெரியாமலோ தெரிந்தோ அந்த பூமியின் சாபம் அவர்களையும் தொடக்கம் செய்யும். அப்படிப்பட்டவைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போக வேண்டும். ஐந்தாவது, யார் அநியாயம் இழைக்கப்பட்டானோ அவனுடைய பதுவா பயங்கரமாக பலிக்கும். புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே வருகிறது, சயீத் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுடைய விடயத்திலே அர்வா என்ற ஒரு பெண், அவருடைய பெயர் கூட சொல்லப்பட்டது. மர்வான் இப்னு ஹக்கமுடைய காலத்திலே போய் அவரிடத்திலே முறையிட்டார், இந்த சயீத் இப்னு ஸைத் எனக்கு வர வேண்டிய காணி துண்டில் ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டிருக்கிறார், எனக்கு அதனை பெற்று தர வேண்டும். போய் வழக்கு போட்டார். சயீத் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் விசாரணை. சில கண்ணியமான மனிதர்களுக்கு அவர்கள் அதனை எடுத்தது எடுக்காமல் இருப்பது என்பதை விட அநியாயமாக இப்படியான விசாரணைக்கு அழைக்கப்படுவது இருக்கிறது, அதுவே ஒரு அவர்களுக்கு பயங்கரமான கேவலம். சுய கௌரவத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு அநியாயம் செய்வது வேறு, அநியாயத்தில் சென்ற பெயரிலே அவர்களை இப்படியாக விசாரணைக்கும் கோர்ட்டுக்கும் அழைக்கப்படுவது இது அவர்களுக்கு அதைவிட கேவலம். சயீத் இப்னு ஸைத் ரஹிமஹுல்லாஹ் மிக கண்ணியமானவர். பொய் குற்றச்சாட்டு பொய் வழக்கின் பெயரிலே விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்கள். சொன்னார்கள் ஆத்திரத்திலே, ரசூலுடைய ஒரு ஹதீஸை கேட்டதன் பின்னாலுமா நான் இப்படி ஒரு காணியை எடுப்பேன்? மர்வான் இப்னு ஹக்கம் கேட்டார், அது என்ன ரசூலுடைய ஹதீஸ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அடுத்தவனுடைய காணியிலிருந்து ஒரு சாணளவை எடுப்பாரோ அது 7 பூமி வரையிலே தோண்டப்பட்டு அது அவனுடைய கழுத்திலே அந்த முழு மண்ணும் மாலையாக போடப்படும் என்ற ஹதீஸை கேட்டதன் பின்னாலுமா நான் அப்படி செய்வேன்? மர்வான் இப்னு ஹக்கம் சொன்னார், நான் இதற்கு பின்னால் உங்களிடத்தில் வேறொரு ஆதாரத்தையும் கேட்க மாட்டேன், நீங்கள் போய்விடுங்கள். அவர்கள் வந்த ஆத்திரத்திலே பதுவா செய்தார். இப்படி அநியாயம் இழைக்கப்பட்டவர்களின் சாபம் அது பயங்கரமாக பாதிப்பை ஏற்படும். சொன்னார்கள், யா அல்லாஹ், இவள் பொய்யலாக இருந்தால் உனக்கு தெரியும் உண்மை எங்கே இருக்கிறது என்பது, இவருடைய பார்வையை குருடாக்கி இவள் எந்த காணிக்காக வேண்டி சண்டை பிடிக்கிறாளோ அதிலே அவனை நீ மௌத்தாக்கிவிடு, அவளுடைய சாவை அந்த காணியிலே உண்டாக்கிவிடு. பதுவாசம். அவருடைய பேரன் சொல்லுகிறார், சயீத் இப்னு ஸைதுடைய, நான் அந்த பெண்ணை கண்டேன் பிற்காலத்தில், பார்வை போய்விட்ட, அந்த காணிக்குள் தடமாறிக் கொண்டிருக்க, அங்கும் இங்கும் சிவர்களையும் இவரைகளையும் பிடித்துக் கொண்டு தடமாறுகிறார். அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள், அசாபத்னி தாவது சயீத், சயீத் இப்னு அதாவது சயீத் இப்னு ஸைதுடைய பதுவா என்னை பழித்து விட்டது, அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த காணிக்குள்ளே இருந்த ஒரு கிணறிலே அல்லது ஒரு குழியிலே விழுந்து அதற்குள்ளே மரணித்து அதுதான் அவருடைய கபராக மாகியது என்று எழுதப்பட்டது. எதை அநியாயமாக எடுக்கிறோமோ இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழுவதற்கு அதுவே சில பேர் எங்களுடைய அழிவுக்கும் காரணமாக விளையாட்டல்ல இந்த உலகத்தில். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இந்த உலகத்திலே மிகவும் ஒவ்வொரு விடயத்திலும் நாம் நேர்மையானவர்களாக வாழும். விட்டு கொடுப்பதின் மூலம் மறுமையிலே நிறைய அடையலாம். அநியாயமாக பொய் வழக்கு பேசி அல்லது எப்படியோ எடுத்து இந்த உலகத்திலே வெற்றி அடைந்தோம் என்பது அல்ல. அதே நிலையிலே மரணித்து விட்டால் மறுமை வாழ்க்கை மோசமாகிவிடும். ஒரே ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது, சொல்லி முடிக்கிறேன். ஒரு பகுதியிலே நடந்தது. ஒரு இடத்திலே
சகோதரர்களுக்கிடையில் ஒரு பிரச்சனை வந்து, மூத்த சகோதரனுக்கு தந்தை காணியை அவருடைய பேரிலே எழுதி கொடுத்தார். உண்மையிலே கொடுப்பதற்கு அல்ல, இது உன்னுடைய பேரில் இருக்கட்டும், ஆனால் மௌத்துக்கு பின்னால் முறையாகத்தான் பிரித்தெடுக்க வேண்டும். தந்தை மரணித்து விட்டார். மூத்த சகோதரன் இப்பொழுது அதை அடுத்த சகோதரர்களுக்கு கொடுக்க தயாரி. இது என்னுடைய பெயரில் தான் இருக்கிறது. ஏனைய சகோதரர்களும் நேர்மையாக நியாயமாக கேட்டு பார்த்தார்கள். அவர் தராமல் இருக்கிறார். எல்லோருக்கும் மாத்திரம் வந்தது, நாங்கள் எப்படியும் எடுத்தே ஆகுவோம் என்று போய் வழக்கு போட்டார். இவருக்கு வைராக்கியம் வந்தது. எனக்கு எதிராக வழக்கு போட்டீர்களா, நான் விடவே மாட்டேன். பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் வழக்கு பேசி கடைசியிலே அந்த மூத்த சகோதரன் உண்மையிலே வழக்கில் வெற்றி பெற்று விட்டார். அவருடைய மனசாட்சிக்கும் தெரியும் இது எல்லோருக்கும் போக வேண்டியது. ஆனால் இவரிடத்திலே அத்தாட்சி இருக்கிறது, இவருடைய பேரிலே இருக்கிறது. ஏதோ ஒரு அடிப்படையிலே வழக்கு பேசி வழக்கிலே வெற்றி பெற்று விட்டார். அவர் நினைத்தார், சாதித்து விட்டேன். நடந்தது என்ன தெரியுமா? பகல் வழக்கு கோர்ட் முடிவு காணி உங்களுக்குரியது என்று வெற்றி பெற்ற நிலையிலே அந்த உணர்வோடு வந்தார். ஆனால் இரவில் அல்லாஹ்வுடைய முடிவு, உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்பது இரவிலே அவர் மரணித்து விட்டார். இந்த வாழ்க்கையில் என்ன பிரயோசனம்? இந்த உலக வாழ்க்கையில இப்படி அநியாயமாக சொத்து செல்வங்களை எடுத்துக்கொண்டு யாரை சந்தோஷப்படுத்த போகிறோம்? கபருக்கு எதை எடுத்துக்கொண்டு போக போகிறோம்? மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அது விளையாட்டல்ல. நல்லவர்களாக வாழ்ந்தால் நிரந்தரமான இன்பம். ஆனால் அநியாயம் செய்து விட்டோம், முறையில்லாமல் வாழ்ந்து விட்டோம், அது நிரந்தரமானது. இந்த உலக வாழ்க்கை முடிந்து விடலாம். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள், காசும் பணமும் பிரயோசனம் அளிக்காத அந்த கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னை பயந்து வாழக்கூடிய உண்மையான முத்தகீங்களாக ஆக்குவாயாக. எங்கள் எல்லோருடைய இறுதி முடிவையும் மௌத்துக்கு பின்னாலுள்ள வாழ்க்கையும் சிறப்பாக்குவாயாக. விசேஷமாக பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களின் பெருப்பேறுகளை சிறந்ததாக ஆக்குவாயாக. அவர்களின் முயற்சிகளை வெற்றிகரமாக ஆக்குவாயாக. அவர்களின் எதிர்காலங்களை மிகவும் சிறப்பாக ஆக்குவாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்